அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 18ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக ராசியின் அதிபதியான குரு வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குரு பகவானின் பங்களிப்பு முடிந்தது நரக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனியாக இருந்தாலும் கூட நல்ல மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவித தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக கைகூடும். எதிர்பார்க்கிறபடி புதிதாக பல்வேறு வகையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் கட்டுக்குள் வருவதோடு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இனிமையான பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தைரியஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் துணிச்சலுடன் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலும் வளமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனின் அமைப்பாலும் எடுத்த காரியங்களில் தடை தாமதம் இல்லாமல் வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதைவிட பாம்பு கிரகம், நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு ஜென்மத்தை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிறு நகர்வு கூட இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போன்று மோட்சக்காரகரான கேது சப்தமத்தில் இருந்து யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான காரியங்களை தடை தாமதம் இல்லாமல் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது வலுவாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன தடைகள் அனைத்தும் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கிரக நிலைகளும் இந்த வேளையில் 3 இடங்களை வலுப்படுத்துகின்றன. குறிப்பாக மிக வலுவாக 9ஆம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதனும், 10ஆம் இடத்தில் சூரியனும், 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 9, 10, 11 ஆகிய 3 இடங்களும் நல்ல நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்கள். இந்த இடங்களை 3 கிரக நிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. குறிப்பாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் ராசிக்கு நீட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன். எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. அது மட்டுமல்லாது முடிந்தது நரக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக தவிடுபடியாக்கப்படும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவில்
வகையிலான காரிய தடைகள் சிக்கல்களை இந்த தருணத்தில் தவிர்க்க முடியும். விளைச்சல் சிரமம் இல்லாமல் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதையே உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன். எனவே பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. முடிந்தது நரக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் அகன்று மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு என்பதை சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரக நிலைகளும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாயும் அதீதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அலங்கரிக்கிறாருங்க. பஞ்சமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள், தடைகள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்துமே முறியடிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் செழுமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நல்ல முன்னேற்றத்திற்கான வழிகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் முதலீடுகளாக மாறுவதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்க்க வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டால் சொத்துக்கள் விற்க வேண்டிய சூழ்நிலையிலும் கூட நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு விரயசனியாக சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த இறுதி காலகட்டத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. சனி நிச்சயமாக சாதகமற்ற இடமான விரயஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அங்கு அவர் ஆட்சி பலம் பெற்று இறுதி காலகட்டத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிலான சிரமங்களை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அறிவாற்றலை அற்புதமாக அள்ளி கொடுக்கிறார். பெரிய அளவிலான சிரமங்கள், சிக்கல்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு. சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும், அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவுமே சந்தேகம் இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மீனராசிக்காரர்களுக்கு